நான் நம்மளுடைய பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புறதா? வேற என்ன பண்ண முடியும்? நட்ட நடு ரோட்ல அம்மா அப்பாவையும் எதிர்த்து பேசினால, அப்படிப்பட்ட புள்ள ஜெயிலுக்கு தான் போகணும். வாழ்நாள் பூரா அவன் ஜெயில இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவன் திருநங்கையோடு இருக்கக்கூடாது. அவன் என்னுடைய பையன், என்கிட்டதான் இருப்பான். நான் அவனை அங்க இருக்க விட மாட்டேன். அவ்வளவுதான். சொல்லு மகேந்தர். அர்ஜுன் சார். ஆமா, என்னதான் நடந்தது? நான் மகேந்தர், இந்த முதல கண்ணீர் வடிக்கிறத என்கிட்ட காட்டாத. என் முன்னாடி இந்த நடிப்பெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ நடிக்கணும்னா சினிமாவுக்கு போ. போன வை. இந்த குடிசையை அரசாங்க நிலத்துல சட்டவிரோதமா போட்டிருக்காங்க. எல்லாம் வெளியில வாங்க. உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போடுங்க. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க, இங்க என் அக்காவும் மாமாவும் தங்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி செய்வீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. வீட்டை இடிச்சே ஆகணும். அப்புறம் இவங்க எங்க தங்குவாங்க? அதெல்லாம் அவங்களோட பிரச்சனைமா. சௌமியாவை சமுதாயத்துக்கு தூரமா கூட வாழ விட மாட்டேங்கிறீங்க. 1000 கேள்வி கேக்குறீங்க. உள்ள போய் எல்லா பொருளையும் எடுத்து வெளியில போடுங்க. போங்க. வேணாங்க, வேணாம் வேணாம் வேணாம், ப்ளீஸ் இந்த மாதிரி செய்யாதீங்க. அருணை திருப்பி கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க எங்க சொல்றீங்களோ நாங்க அங்க போயிடுறோம். ஆனா இந்த வீட்டை நாங்க ரொம்ப அன்பா கட்டிருக்கோம். இது எங்களோட கனவு இல்லங்க. இதை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரே ஒரு தடவை அருணை பார்க்க விடுங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுறோங்க. ப்ளீஸ்ங்க. மேடம், எங்க கிட்ட அவ்வளவு நேரம்லாம் இல்ல. கான்ஸ்டபிள்ஸ், உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. அந்த குடிசை இடிச்சு தள்ளுங்க. போங்க. இல்ல வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் யாரும் உள்ள போகாதீங்க. ப்ளீஸ் என் வீட்டை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன தயவு செஞ்சு அருணை பார்க்க விடுங்க. அவரை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இந்த வீட்டை எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் என்ன விடுங்க. அவங்களை கூட்டி போங்க. ஐயோ வேண்டாம், என்ன விடுங்க. இந்த வீட்டை எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு விடுங்க. விடுங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் வேண்டாம். என்ன விடுங்க. இந்த வீட்டை எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம். சுமதி, அமைதியா சொல்லு. அருண் எனக்காகவும் ஆதித்யாக்காகவும் இந்த வீட்டை அவ்வளவு அன்பா கட்டி இருக்காரு. கொஞ்சம் வீட்டை எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. பணத்தை இதுல போய். இது புடிங்க, புடிங்கன்னு சொல்றீங்க. இந்தாங்க, இது புடிங்க. என் வீட்டை எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம். சீக்கிரம் எடுத்து தள்ளுங்கப்பா. வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல யாராவது குடிசை போட்டீங்கன்னா அவ்வளவுதான். வாங்க.